ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் முட்டை தொக்கு, அதாவது முட்டை மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல முட்டையை வேக வச்சு உரித்து வச்சுக்கோங்க. ஒரு வாணலி வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கு மெஷர்லாம் கிடையாது, அளவுலாம் கிடையாது. வெங்காயத்துக்கு நமக்கு தேவையான அளவு 2 வெங்காயம் 3 வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் அதிகமாக சேர்க்குறப்ப நமக்கு அந்த மசாலா அதிகமாக கிடைக்கும், அந்த தொக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தக்காளியும் பொடியாக நறுக்கின தக்காளி 2 தக்காளி அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இது சூப்பரான ஒரு டிஷ்ஷு. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, நெய் சோறு, அந்த வெறும் சோறு, லெமன் சோறு, இது எல்லாத்துக்குமே. இப்போ அவிச்சு உரித்து வச்ச முட்டையை கொஞ்சம் கீரல் போட்டுக்கலாம், இல்லை 2ஆகவும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் 2ஆக கட் பண்ணால் உடையும். நம்ம அது கொஞ்சம் லைட்டாக கீரல் போட்டுட்டு இதை நம்ம மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து அதை தடவி எண்ணெயில் கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். நான் வறுக்கலை, நான் அதுலேயே லைட்டாக எண்ணெயை தடவி அதில் ஊற்றி வறுத்துக்குவேன். வறுத்துட்டு அப்புறம் அதோட கலந்து விட்டுக்குவேன். நீங்கள் எல்லாம் பிகினர்ஸ்லாம் இதை எண்ணெயில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க, உப்பு மிளகாத்தூளும் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தொக்கு செஞ்சதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கோம். இப்போ இது பண்ணியாச்சு. இது இந்த மிளகாத்தூளும் இதுவும் உப்பும் சேர்த்து நான் பிரட்டி வச்சுக்கிறேன். பாருங்கள், இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டும் பண்ணலாம். நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான உப்பு அதை போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூனுக்கு மீட் மசாலா, அதாவது மட்டன் மசாலா போடுறேன்னா நீங்கள் சிக்கன் மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா போட்டாலும், சிக்கன் மசாலா மட்டன் மசாலா போட்டு செய்கிறப்ப இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம், தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ நான் இந்த ஓரத்தில் முட்டையை கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துக்கிறேன். நான் எண்ணெய் வறுக்காமல் வச்சுருக்கேன். முதல்ல முட்டையை எண்ணெயில் வறுக்கலை, அதனால இப்போ லைட்டாக ஓரத்துலேயே வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாருக்கும் வராது. நீங்கள் முதல்ல எண்ணெயில் வறுத்துட்டு அப்புறமா ஆனியனை போடுங்க. தொக்கு சேர்த்துக்கு முந்தையே வறுத்து எடுத்துட்டு நீங்கள் வெங்காயத்தை வதக்கி எடுத்துட்டு அப்புறமா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. முட்டையை வறுத்து எடுத்துட்டு இது லைட்டாக இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த மிளகாத்தூளுக்கு லைட்டாக பிரட்டி கொஞ்சம் ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்துருவேன். இப்போ பாருங்கள், இது சப்பாத்தி, நெய் சோறு, லெமன் சோறு, இந்த மாதிரி சோத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம டிஃபன் பாக்ஸில் கட்டி எடுத்துகிட்டு போகும்போது இது தொட்டுக்கிறதுக்கு இதுவே தனியாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சைட் டிஷ்ஷு, ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு மெயின் டிஷ்ஷாக ரொம்ப 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 சூப்பரான ஒரு டிஷ் இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதை எடுத்துக்கலாம். முட்டையெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் லைட்டாக நம்ம பச்சை வாசனை போயிடுச்சு இந்த மிளகாய் போட்டு கொஞ்சம் அந்த மசாலாவும் மேலே போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த மசாலாவோட சாரும் அந்த முட்டையில் கொஞ்சம் இறங்கட்டும், அதுக்காக போட்டு இறக்கிட்டு இப்போ முட்டையை எடுத்து வச்சுக்கலாம். இப்படியே வேணாலும் இப்படியே இறக்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நமக்கு நான் சப்பாத்திக்கு செய்கிறேன், அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது செஞ்சு பாருங்கள். இந்த முட்டையில் எத்தனையோ டிஷ்ஷு செய்வோம், இது ஒரு வகை. இது செஞ்சு இப்போ இதில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தோசைக்கு நல்லாயிருக்கும். இட்லி கூட தொட்டு சாப்பிடுவோம். இப்போ இதில் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் நான் எண்ணெயில் வதக்க மறந்துட்டேன், அது இதில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் கூட போட்டுக்கோங்க.
கொத்தமல்லி இது எல்லாமே நம்ம போட்டு சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இப்போ தான் போடுறேன். நான் மறந்துட்டேன் முதல்ல போடுறதுக்கு. நீங்கள் வெங்காயத்து கூடவே பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் இதில் தண்ணி விட்டு கொதிக்க விட போகிறேன். உப்புலாம் போட்டேன். உப்பு போட்டது ரிக்கார்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். இதுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது திரும்பவும் சுண்டி வற்றி வரும். அப்போ இதில் முட்டையை கலந்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க.